ஒரு குட்டி கதை படிச்சதுல பிடிச்சது. ஒரு அம்மா டவுனுக்கு போய் மளிகை சாமான் வாங்க போயிருக்காங்க. அப்போ அவங்க மளிகை சாமான் வாங்கின பில் வந்து ரூ. 90 வருது. அவங்க ரூ. 100 கடைக்காரர்கிட்ட குடுக்குறாங்க. அவர் ரூ. 10 பேலன்ஸ் குடுக்கறதுக்கு பதுவா ரூ. 20 குடுத்துடுறாரு. அவங்களும் அது செக் பண்ணாம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மளிகைக்காரரு ரூ. 20 தவறுதலா குடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் அவங்க பஸ்ஸை பிடிச்சி டவுனுக்கு போய் அவங்க திருப்பியும் அந்த ரூ. 10 நீங்க தவறுதலா குடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கடைக்காரர்கிட்ட குடுக்குறாரு. உடனே கடைக்காரர் கேட்கிறாரு, ஏமா நீங்க வந்து நேத்து வந்து ஒரு ரூ. 5 பார்கெயின் பண்ணி அவ்வளவு குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்க. நான் குறைக்கவும் இல்லை. ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரூ. 10 வந்திருக்கு. ஆனால் நீங்கள் அதை ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, பார்கெயின் பண்ணுறது என்னோட உரிமை சார். ஆனால் இந்த ரூ. 10 என்னோட பணம் கிடையாது. அதனால நான் நேர்மையாக இருக்க விரும்புகிறேன். இந்தாங்க உங்கள் ரூ. 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. உடனே அந்த கடைக்காரருக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ, நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட ஒரு ரூ. 300 வாங்கினோம். அதை வந்து அவர்கிட்ட நம்ம கொடுக்கவே இல்லை. நம்ம வந்து நம்மளோட பணம் கிடையாது அது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்கூட்டரை வச்சுட்டு தன்னோட பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் ரூ. 300 கொடுக்குறாரு. நான் உங்கள்கிட்ட ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினேன், கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன சார் இவ்வளோ அவசரம், நான் மறந்து கூட போயிட்டேன் அப்படிங்கிறார். இல்லைங்க, இது என்னுடைய பணம் கிடையாது, இது உங்களுடைய பணம், உங்களுக்கு சேர வேண்டியதுன்னு சொல்லி கொடுத்துட்றாரு. உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்துட்டு அவருக்கு பொறி தட்டுது. என்னடா அது, நம்ம வந்து ஒருத்தர் வந்து கிட்ட கடன் வாங்கியிருந்தோம், அவர் வந்து இறந்தும் போயிட்டாரு. ரூ. 1,00,000 வாங்கியிருக்காரு. அவர் இறந்து போயிட்டாரு. ஆனால் அந்த பணத்தை அவங்க ஒய்ஃப்ட கொண்டு போய் சேர்த்துருவோன்னு சொல்ல இம்மீடியட்டா அவர் வந்து ரூ. 1,00,000 கொண்டு போய் அந்த ஒய்ஃப்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த ஒய்ஃப் வேற யாரும் இல்லைங்க, முதல் மளிகை சாமானுக்கு ஒரு ரூ. 10 கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான். செயின் ரியாக்ஷன் மாதிரி நம்ம ஒரு நல்லது பண்ணினோம்னா இதில் 2 விஷயம் கற்றுக்கலாம். ஒரு நல்லது பண்ணோம்னா செயின் ரியாக்ஷன் மாதிரி அது வந்து நேர்மையை வந்து அப்படியே பாஸ் ஆன் ஆகிட்டே இருக்கும். இன்னொன்று வந்துட்டு வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். அதுதான் இதோட இதுவே வந்துட்டு நம்ம கற்றுக்க வேண்டிய பாடமே. நீங்கள் ஒரு நல்லது பண்ணினீங்கன்னா, சின்னதாக ரூ. 1 கூட ஏமாத்தாமல் நேர்மையாக இருந்தீங்கன்னா அது பல மடங்கு அதிகரித்து தான் நம்ம கைக்கு வரும். இதுதான் அந்த மளிகைக்காரம்மா ஒரு ரூ. 10 ஏமாத்தாமல் நேர்மையாக கொண்டு போய் அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு இன் ரிட்டர்ன் வந்தது ரூ. 1,00,000. அவங்களுக்கு எப்பயோ வர வேண்டிய கடன், அவங்க ஹஸ்பண்ட் இறந்தும் அவங்களுக்கு அந்த ரூ. 1,00,000 வந்தது. இதுதான் இதோட கதை. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே நேர்மையாக இருங்க. யாரையும் ரூ. 1 கூட ஏமாத்திராதீங்க. கட்டாயம் நீங்கள் ஏமாத்தாமல் நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.